எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எசென்ஷியல் ஆயிலை தவறான ரீதியில் யூஸ் பண்ணுனா அது ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு கெடுதலாக இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எசென்ஷியல் ஆயில்னு சொல்கிறது சின்னதாக உள்ள கிளாஸ் டப்பாவில் வரும். எனக்கு வந்து குட் வைப்ஸோட எசென்ஷியல் ஆயில் தெரியும். வேறே நிறைய பிராண்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃப்ளேவர்ஸில் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது. எசென்ஷியல் ஆயில்னு சொல்கிறது ஒவ்வொரு ஃப்ளேவரில் கிடைக்கும். லாவெண்டர், ஆரஞ்சு, க்ரீன் டீ, டீ ட்ரீ, நிறைய ஓகேவா, ரோஸ்மேரி, அப்படி ஒவ்வொரு ஃப்ளேவர் நிறைய இருக்குது. நான் சொன்ன ஜஸ்ட் 5 தான், ஆனால் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. லாவெண்டர் அந்த ஃப்ளேவரில் ஒரு எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் அதில் இருக்கும். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இருக்காது. பியூரான லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இருக்கும். எசென்ஷியல் ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டில் அவங்க செஞ்சாலும் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் தான் நமக்கு பியூரான எசென்ஷியல் ஆயிலை கொடுக்குறாங்க. இது மாதிரி டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் எடுக்கிற இந்த எசென்ஷியல் ஆயில் ரொம்ப பியூராக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலையும் டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்லேயோ ஹேர்லேயோ அப்ளை செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டு கூட டைல்யூட் செய்யணும். ஓகேவா, அப்படி தான் நம்ம யூஸ் செய்யணும். இல்லைன்னா நமக்கு கெடுதலில் முடியும். எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளவர் யூஸ் பண்ணுறாங்க, லீஃப், ஸ்டெம், ரூட்டு, ஃப்ரூட், நெக்ஸ்ட் பார்க், இந்த மாதிரி உள்ள பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் செஞ்சு அவங்க எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு விதமான எசென்ஷியல் ஆயிலும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்டை கொடுக்குது. இப்போ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம், ஸ்கின்னோட பெனிஃபிட்டுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மைண்டெல்லாம் ஒரு ப்ரெஷராக இருக்குது, ஒரு ரிலாக்ஸாக இல்லை, தூக்கம் ஒழுங்காக வரலை அப்படின்னு எல்லாம் டென்ஷனெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரம் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து பில்லோவோட ஓரத்தில் நீங்கள் கொஞ்சம் தொட்டு வச்சுட்டீங்க, அந்த ஸ்மெல் அப்படியே உங்களுக்கு எடுக்கிறது மாதிரி இருக்கிற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். மைண்டே நல்லபடியாக ரிலாக்ஸ் பண்ணும். நீங்கள் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை பில்லோவில் வைக்கிறதுக்கு பதிலாக ட்ரெஸ்ஸோட காலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட லைட்டாக தொட்டு வச்சுக்கலாம். எப்படியோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் எடுக்கிறது மாதிரி இருக்கணும். ஆனால் டைரெக்டாக பக்கத்தில் நோஸு பக்கத்துலலாம் வைக்க வேண்டாம். லாவெண்டரில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இரிட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ரெட்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் மாற்றும். அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கிறத மாற்றி நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரே ஒரு ட்ராப்பு லாவெண்டர் ஆயிலை ஆட் செஞ்சு மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஸ்கின்ல அப்ளை செய்யுங்க, ஒரு பேக் மாதிரி. ஓகேவா, ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் செஞ்சுக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் டெய்லி யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் உங்களோட ஸ்கின் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்னில் இருக்கிற டிஸ்கலரேஷன் எல்லாமே மாறி நல்ல பொலிவான ஒரு தோற்றத்தை முகத்துக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் யூகாலிப்டஸ் எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் நல்ல ஏஜ் ஆனவங்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெயினில் இதெல்லாம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக யூகாலிப்டஸ் எசென்ஷியல் ஆயிலை யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் கெட்ட விதமான ஏதாவது ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுற நேரம் நீங்கள் ஒரு ட்ராப்பு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலை விட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸில் பேட் ஸ்மெல் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, வேறே ஏதாவது திங்ஸ் வாஷ் பண்ணுற நேரம் நல்ல வாட்டரில், ஓகேவா,
ஃபைனல் வாஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயிலை விட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு பொருட்களை வந்து வாஷ் செஞ்சு எடுக்கிற நேரம் நமக்கு வந்து பேட் ஸ்மெல் அதில் வராது. ஹைஜீனிக்காக இந்த மாதிரி யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிம்பிள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் ட்ரீ எசென்ஷியல் ஆயில். ஏன்னா இது வந்து ஆக்னியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், பாக்டீரியாவெல்லாம் அழிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள ட்ரீ எசென்ஷியல் ஆயிலை நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற நேரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து உங்களோட ஃபேஸுக்கும் நெக்குக்கும் பேக் போடுறது மாதிரி உள்ள குவான்டிட்டி 1 ஸ்பூன் வந்து போதுமானது. அதுக்கு கூட ஒரு 2 ட்ராப்ஸ் இல்லை 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப்ஸ் ஓகேவா, ட்ரீ எசென்ஷியல் ஆயிலை சேர்த்துக்குங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வாஷ் செஞ்சுக்கோங்க. டெய்லி இதே ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டினியூ செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாக மாறும். பிம்பிள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ செஞ்சு பாருங்கள், பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். பிம்பிள் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டும் வந்து சூப்பராக வந்து காணாமல் போகும். அண்ட் ரெகுலராக டெய்லி ஒரு நாள் ஒரு முறை ஓகேவா யூஸ் செஞ்சுட்டே இருங்க, சூப்பரான பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெப்பர்மின்ட் ஆயில். பெப்பர்மின்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சுவாசம் எடுக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவுலில் பாயிலான வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2-3 ட்ராப்ஸ் வந்து பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயிலை விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே ப்ரீத் பண்ணுற நேரம் உங்களுக்கு ப்ரீத் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா. பெப்பர்மின்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேரோட க்ரோத்துக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம டைரெக்டாக பெப்பர்மின்ட் ஆயிலை ஹேரில் அப்ளை செய்யவே கூடாது. எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து கேஸ்டர் ஆயிலாக இருக்கலாம் இல்லை கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், அந்த ஆயிலில் ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப்ஸ் விட்டு மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் வந்து அப்ளை செய்யுங்க. உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ஆகுறத தடுக்கும், கிரே ஹேர் வரதை வந்து தடுக்கும். கிரே ஹேர் இருந்துச்சுனாலும் ரெகுலராக நீங்கள் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, கேஸ்டர் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் சரியா, அதில் வந்து 2-3 ட்ராப்ஸ் வந்து விட்டு மிக்ஸ் செஞ்சு நீங்கள் அப்ளை செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த கிரே ஹேர் வந்து பிளாக்காக வந்து மாறும். அது மட்டும் இல்லை, ட்ராண்ட்ரஃப் பிரச்சனைகள் உங்களோட ஸ்கேல்பில் இருந்துச்சுன்னா அதுவும் மாறும். ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ரீக்ரோத் வந்து கிடைக்கும். எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலை நீங்கள் யூஸ் செஞ்சாலும் டைரெக்டாக உங்களோட ஸ்கின்னுலையோ ஹேர்லேயோ யூஸ் செய்யாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு கூட மிக்ஸ் செஞ்சு யூஸ் செய்யுங்க, டைல்யூட் செய்யணும் ஓகேவா. இப்போ நீங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ண விருப்பப்படலை, இல்லை வந்து பேக்கு போடுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா நைட்டு டைமில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற நேரம் அதிலெல்லாம் ஒரு ட்ராப்பெல்லாம் சேர்க்கவே கூடாது ஓகேவா. லைட்டாக இது மாதிரி இப்படி தொட்டு இப்படி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசரை வச்சு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு அப்ளை செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அதிகமாக நீங்கள் எசென்ஷியல் ஆயிலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும், ஸ்கின்னு ரெட்டிஷாக மாறும், ரெட்டிஷாக மாறி பிளாக்காக மாறிடும் ஓகேவா. அதாவது பலன் கொடுக்கறதுக்கு இருந்தது வந்து கெடுதலாக வந்து முடிஞ்சிடும். இன்னொரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஆயில் நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா சன்லைட்டில் எந்த ஒரு காரணம் கொண்டும் போகாதீங்க, அது டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அதாவது நல்லதுக்குன்னு நம்ம அப்ளை செஞ்சுருக்கிறது கெடுதலுக்குன்னு உள்ளது மாதிரி மாறிடும். அப்புறமா நம்மளோட ஸ்கின்னோட தோற்றமே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அதனால் நைட்டு டைமில் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் செஞ்சுக்கிங்க. எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில எசென்ஷியல் ஆயிலை தான் சொன்னேன், ஆனால் நிறைய இருக்குது. ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். ஒவ்வொரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்காக அவங்க தயாரிக்கிறாங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும், உங்களோட ஸ்கின்னுக்கு எது தேவை, உங்களோட ஹேருக்கு என்ன தேவை, அதுக்கு ஏற்றபடி உள்ள எசென்ஷியல் ஆயிலை ஜூஸ் செஞ்சு வாங்கி நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கரெக்டான மெத்தடில் யூஸ் செய்யலை அப்படின்னா கெடுதல் ஆகிடும். ஆனால் அவ்வளோ நல்லது கொடுக்க எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுற மெத்தடை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ செய்யுங்க, இல்லைன்னா அது எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் பண்ணிடும் ஓகேவா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.